Hi friends, welcome to Do Food Channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கருப்பட்டி தேங்காய்பால் கொழுக்கட்டை. இது ரொம்ப சுவையா இருக்குங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த ரெசிபில நம்ம சேர்த்திருக்க ஒவ்வொரு பொருளுமே இயற்கையாவே நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. சோ வாங்க இந்த கொழுக்கட்டை பண்றதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திரலாம். இப்போ வாங்க இந்த சுவையான கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக இடியாப்பத்துக்கு நம்ம சேர்க்கக்கூடிய மாவு கூட இதில் யூஸ் பண்ணலாம். அது கூட இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ தண்ணி சேர்க்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி சேர்க்கணும். நல்லா கொதிக்க வச்சு தண்ணி சேருங்க. அப்போ தான் மாவு கரெக்டாக இருக்கும். 1 கப் தண்ணியை மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாவு ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ கரெக்டாக இடியாப்பத்துக்கு நம்ம எந்த மாதிரி மாவு கலந்து வைப்போமோ அந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இது நல்லா ஆற விடலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போது உங்கள் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துட்டு அதிலிருந்து சின்ன உருண்டைகளாக கொண்டு வரலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கொழுக்கட்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கருப்பட்டி நம்ம கரைக்கணும். அதுக்கு 3/4 கப் கருப்பட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறொரு பாத்திரத்துக்கு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் கொழுக்கட்டை வேக வைக்க போகிறேன். இதில் இப்போ வடிகட்டி எடுத்துக்கிட்ட கருப்பட்டியை சேர்த்தாச்சு. கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வேகும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவு உருண்டைகளை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு இந்த மாவெல்லாம் கரைஞ்சிரும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் இது கூட இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துடலாம். உங்ககிட்ட முழு சுக்கு இருந்தால் நீங்கள் அதை கூட தட்டி சேர்த்துக்கலாம். இது கூட நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 5 ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மறுபடியும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட தேங்காய் பால் சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விடுங்க. இது இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இது லைட்டாக கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான கருப்பட்டி தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப சுவையான கருப்பட்டி தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.